வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற சலுகைகள் பற்றிய தகவல்களையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் அவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளையும் தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைப்பது பற்றி அதிகரிப்பது பற்றிய கோரிக்கைகளை பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் STET ஸ்பெஷல் டெட் 2026 ஆசிரியர்களுக்கு 55 பாஸ் மார்க் பற்றி சற்று முன் வெளியான புதிய தகவல். தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு எழுதிய 2026ஆம் ஆண்டு எழுதிய ஆசிரியர்களுக்கு 55 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் பற்றி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ள, கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கா என்பதை பார்க்கலாம். ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடத்தப்பட்டது. தேர்வு வினாத்தாள்கள் கடினமாக இருப்பதாகவும் பல்வேறு ஆசிரியர்கள் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு ஆசிரியர்கள் சங்கங்களும் கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றனர். 55 மதிப்பெண்கள் எடுத்தால் டெட் தேர்ச்சி பெற்றதாக அரசு மாற்றி அமைக்க வேண்டும் என விருதுநகரில் உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழக நிறுவனர் மாயவன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நிருபர்களிடம் அவர் கூறியதாவது: தமிழக அரசின் கஜானாவிற்கு வரவேண்டிய பணம் முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகளில் இருந்தோரின் வீடுகளில் நிரப்பியுள்ளது. அவற்றை கஜானாவிற்கு கொண்டு வருவோம் என புதிதாக அமைந்துள்ள தாவேகா அரசு தெரிவித்துள்ளது. அதை நிறைவேற்றினால் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முடியும். 25 ஆண்டுகளாக பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் பணி இல்லை என கூறுவதை ஏற்க முடியாது. டெட் தேர்வில் சில மாற்றங்களை கொண்டு வந்து 60-70 மதிப்பெண்கள் எடுத்தால்தான் தேர்ச்சி என்பதை மாற்றி அமைக்க வேண்டும். 25 ஆண்டுகளாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் 15 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும். உயர்கல்வி தகுதி பெற்றால் 5 மதிப்பெண்கள் வழங்கி மொத்தம் 55 மதிப்பெண்கள் எடுத்தால் டெட் தேர்ச்சி பெற்றதாக அரசு மாற்றி அமைக்க வேண்டும். தற்போது 10ஆம் வகுப்பு மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு ஆசிரியர்களை ஈடுபடுத்தினால் அவர்களின் கல்வி கற்கும் திறன் பாதிக்கப்படும் என்றார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2028ஆம் ஆண்டிற்குள் அனைத்து ஆசிரியர்களும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என்ற அடிப்படையில் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வுகள் நடைபெற்றன. அந்த தேர்வுகளை எழுதிய ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும் குறிப்பாக தேர்வு கடினமாக இருந்ததாகவும் அதனால் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும், அதாவது அனைத்து ஆசிரியர்களும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருக்காங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா தற்போது 55 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா விருதுநகரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் உயர்கல்வி தகுதி பெற்றால் 5 மதிப்பெண்கள் வழங்கி மொத்தம் 55 மதிப்பெண்கள் எடுத்தால் டெட் தேர்ச்சி பெற்றதாக அரசு மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.